நம்ம சேனலில் 11th 12th ஸ்டாண்டர்ட்கான அக்கௌண்டன்சி சப்ஜெக்டை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, அதாவது யூனிட் பை யூனிட்டாக, சாப்டர் பை சாப்டராக நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸை நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது அக்கௌண்டன்சி, ஓகேங்களா? அக்கௌண்டன்சினா என்ன அப்படின்ற ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துடலாம். இப்போது இன்ட்ரோடக்ஷன் டு அக்கௌண்டிங், இப்போது அக்கௌண்டிங்கான இன்ட்ரோடக்ஷனை நம்ம பார்க்க போகணும், ஓகேங்களா? இப்போது பிஸ்னஸ் இல்லை ஒரு ஆர்கனைசேஷன் எதை பேஸ் பண்ணி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மணி, ஓகேங்களா? அதாவது மணியை பேஸ் பண்ணி தான் ஒரு பிஸ்னஸோ ஒரு ஆர்கனைசேஷனோ நடக்கும். அப்படி நீங்கள் ஆரம்பிக்கிற ஒரு பிஸ்னஸை ஒரு லாங் டைமாகவும் ஒரு ஸ்டெபிலிட்டியாகவும் நீங்கள் ரன் பண்ணுவீங்களா, அது உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்குமா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அங்கே உள்ளே இருக்க அந்த மணி ஆக்டிவிட்டீஸை நீங்கள் என்ட்ரிஸாக, அதாவது ரெக்கார்ட் பண்ணணும். அப்படி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுற மெத்தட் தான் அக்கௌண்டன்சி, ஓகேங்களா? இப்போது அப்படி நீங்கள் ரெக்கார்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அண்ட் அதர் ஆர்கனைசேஷன், அந்த பிஸ்னஸை நடத்துகிற ப்ரொப்ரேட்டார்ஸ், அதாவது அதோட உரிமையாளருக்கு, அதுக்கப்புறமா மேனேஜர்ஸ் அண்டு பிஸ்னஸ் அதர் ஆர்கனைசேஷன் இன்னொரு நிறுவனத்துக்கு, அதுக்கப்புறமா கவர்மெண்ட் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இன்வெஸ்டார், கஸ்டமர், எம்ப்ளாயி அண்ட் ரிசோர்ஸர். கவர்மெண்ட்டுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் தேவைப்படும், ஒரு பிஸ்னஸோட ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்க. அதுக்கப்புறம் இன்வெஸ்டார், உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா பிஸ்னஸில், அந்த இன்வெஸ்டாருக்கும் உங்களோட ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குது, உங்களோட அக்கௌண்ட்ஸ் எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்கன்றதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நடக்கும். அப்புறம் கஸ்டமர்ஸ், எம்ப்ளாயி, ரிசர்ச்சர்ஸ், இவங்க எல்லாருக்குமே இந்த ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டிஸ் ப்ராப்பராக தெரியணும் அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறோம், ஓகேங்களா? இப்போது நம்ம இந்த பாருங்க, இட் இஸ் த வெரி இம்பார்ட்டண்ட் பிகாஸ் ஃபினான்ஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ரிசோர்ஸ் நெக்ஸ்ட் டு தி ஹியூமன் எலமெண்ட் ஃபார் தி எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். இப்போது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிஸ்னஸில் ஹியூமன் ரிசோர்ஸ்க்கு அப்புறம் அடுத்தபடியாக முக்கியமான பங்கு வகிக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினான்ஸ், ஓகேங்களா? அந்த ஃபினான்ஸை நீங்கள் முறையாக, அதாவது பிரின்சிபல் மெத்தட் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறப்போ அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் என்னவா இருக்கும் அப்படின்னா அப்படி பண்ணுற ரெக்கார்ட்ஸ் தான் ஃபினான்ஸ் அக்கௌண்டிங் சொல்லுவாங்க. அதாவது ப்ராப்பர் பிரின்சிபல் மெத்தடோட ப்ரொசீஜர்ஸோட நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுற மெத்தட் தான் அக்கௌண்டிங். அப்படி ரெக்கார்ட் பண்ண டேட்டாஸு என்ன பண்ணுன்னா உங்களோட ஃப்யூச்சர் அனலைசிஸ்க்கும், அதாவது அதாவது ஃப்யூச்சரில் ஃபர்தர் அனலைசிஸ்க்கும் பிளானிங்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் அக்கௌண்டன்சின்றது ஒரு பிஸ்னஸோட லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு லாங்குவேஜ்ன்றது எப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷனை ஒரு இடத்துல இருந்து இன்னொருத்தவங்களுக்கு தெளிவாக நம்ம அவங்களுக்கு சொல்கிறது தான் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளை கம்யூனிகேட் பண்ணிக்கிறது தான், ஓகேங்களா? அந்த மாதிரி பிஸ்னஸுக்கு இந்த அக்கௌண்டன்சி ஒரு லாங்குவேஜாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டு அதை ப்ராப்பராக பிரின்சிபல்ஸோடு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொப்ரேட்டார், மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்டார், ஓகேங்களா, கஸ்டமர்ஸ் அண்டு கவர்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அக்கௌண்டன்சியோட இன்ட்ரோடக்ஷன், ஓகேங்களா? இப்போது அக்கௌண்டன்சி அப்படின்னா ஒரு சின்ன டெஃபினிஷன் பார்த்துலாம். அக்கௌண்டிங் இஸ் த சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ் ஆஃப் ஐடென்டிஃபைங், ஓகேங்களா? அக்கௌண்ட்ஸ் என்னென்னா ஒரு முறையான செயல்முறை வடிவம். அதாவது ஒரு பிஸ்னஸில் என்ன ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் நடக்குதுன்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட். அதுக்கப்புறம் என்ன நடக்குது, எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணுறதுக்கு எவ்வளோலாம் நீங்கள் இப்போ என்ன உள்ளே வருது, அதாவது என்ன அமௌண்ட், என்ன ஃபினான்ஸ் உள்ளே வருது, என்ன ஃபினான்ஸ் வெளியே போகுது அப்படின்றத மெஷர் பண்ணுறதுக்கு
இந்த அக்கௌண்ட்ஸ் யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் அதை நீங்கள் ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு, ஓகேங்களா, என்னென்னலாம் நடந்தது இந்த டேட்டில் இந்த டைமில் என்ன நடந்துச்சு அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இந்த அக்கௌண்ட்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இது வந்து டைரெக்டாக நடந்துச்சா இன்டைரக்டாக நடந்துச்சா, எப்படியெல்லாம் நடந்துச்சு, இது வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருந்துச்சா இல்லை லாஸா அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இதெல்லாம் எப்படின்னு வகைப்படுத்துறதுக்காக இந்த நம்ம அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறோம். ஓகேங்களா, சம்மரைசிங், இன்டர்பிரேட்டிங், கம்யூனிகேட்டிங் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி சம்மரைசிங் விரிவாக நமக்கு சொல்கிறதுக்காகவும், இன்டர்பிரேட்டிங் பண்ணுறதுக்காகவும், கம்யூனிகேஷனுக்காக இந்த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை நம்ம என்ன பண்ணுறோம், அக்கௌண்டிங்காக மெயின்டைன் பண்ணுறோம். சரிங்களா, இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா த ரிசோர்ஸ் அவைலபிள். நம்ம எதுக்காக அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறோம், நம்மக்கிட்ட என்ன ரிசோர்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா, அந்த ஹவு தட் அவைலபிள் ரிசோர்ஸ் ஹாவ் பின் எம்ப்ளாய்ட், அந்த நம்ம வச்சிருக்க அவைலபிளாக இருக்க ரிசோர்ஸை எப்படிலாம் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். ஓகேங்களா, அந்த ரிசோர்ஸ்லேருந்து நம்மளுக்கு என்ன வந்து யூஸ் கிடச்சிச்சு அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த அக்கௌண்டிங் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து இங்கே பாருங்க, அக்கௌண்டிங்கான டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே 2-3 டெஃபினேஷன் இருக்குது. அதில் உங்களுக்கு எந்த டெஃபினேஷன் ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் நம்ம அக்கௌண்டிங் சைக்கிள் அப்படின்னா என்னன்றதை பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 by 1 அடுத்தபடி நம்ம யூனிட்ஸை பார்ப்போம். ஓகேங்களா.